நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திருச்சி மலைக்கோட்டை பகுதியில் புத்தாடை உள்ளிட்ட பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். காவல்துறையின் அன்பான வேண்டுகோள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கதிரவன், நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய திருச்சி மலைக்கோட்டை பகுதி சந்தையில மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு காணப்படுகிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். வணக்கம் ஃபரிதா. தீபாவளிக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் புத்தாடைகள் வாங்குவதற்கும் பட்டாசுகள் வாங்குவதற்காகவும் அதே போல இனிப்பு கார வகைகள் வாங்குவதற்காகவும் குவிந்து வருகின்றனர். நாம் தற்போது இருக்கும் பகுதியானது திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளம் பகுதியில் இருக்கும். இந்த பகுதியானது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சாலை. இந்த சாலையை பார்க்கலாம். கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் இப்போது புத்தாடைகள் வாங்குவதற்காக இந்த பகுதியில் குவிந்துள்ளனர். குறிப்பாக புத்தாடைகள் மட்டுமில்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் பட்டாசுகள், கார வகைகள், கார இனிப்பு வகைகளை வாங்குவதற்காக குவிந்துள்ளனர். இதற்காக இந்த பகுதியில் ஏற்கனவே திருச்சி மாநகர் பகுதியில் 1327 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்காக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த பகுதியில், அதாவது திருச்சி NSP ரோடு, சூப்பர் பஜார், பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் 114 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டும் 8 உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டும் குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்காக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த பகுதியில் குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்காக கடந்த 10ஆம் தேதி திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி தற்காலிக காவல் நிலையத்தை தொடங்கி வைத்தார். இதற்காக அங்கு சிசிடிவி கேமராக்களை மானிட்டர் பண்ணுவதற்காக அங்கே ஒளிபெருக்கிலே காவல்துறை அறிவுறுத்தியும் குற்றச்சம்பவங்களை தடுப்பதாக இருந்து வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் நாம் நிற்கும் பகுதியில் திருச்சி தெப்பக்குளம் பகுதி, அதாவது மலைக்கோட்டை நுழைவாயில் பகுதியில் சிறு சிறு கடைகள் ஆக்கிரமிப்பால் பொதுமக்கள் மிகுந்த ஒரு நெரிசலில் செல்கின்றனர். பார்க்கலாம். நம்ம அந்த பகுதியிலே வாகனங்கள் செல்லக்கூடாது என மாநகர காவல் ஆணையர் அறிவித்திருந்தார். கடந்த 10ஆம் தேதி தற்காலிக காவல் நிலையத்தை திறந்து வைத்து அறிவித்திருந்தார். ஆனால் அதன் பிறகு 4 சக்கர வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் இந்த பகுதியில் செல்லும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த பகுதியில் சிறு சிறு மழை பெய்தாலும் சிறு சிறு மழை பெய்தாலும் அவர்கள் குடும்பத்துடன் சிறியவர்கள் பெரியவர் அனைவரும் இந்த பகுதியில் புத்தாடை வாங்கி செல்கின்றனர். இருந்தாலும் இந்த பகுதியில் இந்த திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாமல் பெரம்பலூர், அரியலூர், கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த பகுதியில் புத்தாடை வாங்குவதற்காகவும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்காகவும் இந்த பகுதியில் குவிந்து வருகின்றனர். மேலும் குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்காக திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம், அதே போல பாலக்கரை, மரக்கடை உள்ளிட்ட பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காகவும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த பகுதியிலே லேசான தூறல் பெய்தாலும் குடும்பத்துடன் புத்தாடை வாங்குவதற்காக குவிந்துள்ளனர். ஃபரிதா. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கதிரவன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.